இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா எண் கிழமைகளில் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகி விட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத் இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாய் விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118. பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர்.
ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. அல்லேலுயா, அல்லேலுயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலுயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 1-14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதும் எனப்படும் தோமா, கலிலேயாவிலுள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆயிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதைக் கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களும் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தாம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமேன். கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார்.
இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பிரபல ஊடகவியலாளரும் எழுத்தாளரும் மார்க்சிய சிந்தனையாளருமான மால்கம் முக்கேரிஸ் ரஷ்யாவில் உள்நாட்டுப் போர் நடந்து கொண்டிருந்தபோது அங்கு சென்று மார்க்சிய கொள்கை எவ்வாறு பரவுகிறது என்பதை பற்றியும் கிறிஸ்தவ மதம் எவ்வாறு தேய்ந்து கொண்டு வருகிறது என்பதையும் பற்றி மக்கள் நடுவில் உரையாற்றினார். தான் வந்த வேலையை முடித்ததும் அவர் பக்கத்தில் இருந்த ஒரு கிறிஸ்தவ கோவிலுக்கு சென்றார். அன்றைய நாளில் திரு அவை உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்தது. அதனால் திருப்பலியில் நிறைவேற்றிக் கொண்டிருந்த அருட்பணியாளர் மக்களை பார்த்து, கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா என்றார். மக்களும் கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா என்று ஒருமித்த குரலில் சொன்னார்கள். மக்கள் இவ்வாறு சொல்லும்போது அவர்களது முகத்தில் மகிழ்ச்சி பொங்கி வழிந்ததை பார்த்துவிட்டு மால்கம் முக்கேரிஸ், கிறிஸ்துவம் தேய்ந்து கொண்டு போகவில்லை, அது வளர்ந்து கொண்டு இருக்கின்றது, நாத்திகம்தான் தேய்ந்து கொண்டு போகிறது என்று மனதில் நினைத்து கொண்டார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வு மால்கம் முக்கேரிஸை கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள வைத்தது. இதன் பிறகு இவர் கிறிஸ்துவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழத் தொடங்கினார். ஆம், கிறிஸ்தவ மதத்திற்கு தேய்வு கிடையாது, அது எப்போதும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதையே இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்றது. இன்றைய இறைவார்த்தை பலரும் உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதை குறித்து எடுத்து சொல்கிறது. உயிர்த்த ஆண்டவர் இயேசு தங்களுக்கு பணித்தவாறு 11 சீடர்களும் கலிலேயாவிற்கு செல்கின்றார்கள் என்று தூய மத்திய நற்செய்தியில் 28ஆம் அதிகாரம் 16 பார்க்கிறோம். அங்கு இயேசு அவர்களுக்கு 3ஆம் முறையாக தோன்றுகின்றார். அதை பற்றிதான் இன்றைய நற்செய்தி வாசகம். நற்செய்தி வாசகத்தில் உயிர்த்த ஆண்டவர் இயேசு பேதுரு உட்பட 7 திருத்துதர்களுக்கு காலை உணவை வழங்குகின்றார். இது இயேசு 5000 பேருக்கு உணவளித்ததை அவர்களுக்கு நினைவூட்டியிருக்கலாம். யோவான் நற்செய்தியில் 6ஆம் அதிகாரம் 1-13 முடிய பார்க்கிறோம். இப்படி உயிர்த்த ஆண்டவரின் அனுபவத்தை பெற்ற பேதுருவும் யோவானும் அவரை பற்றி மக்கள் நடுவில் துணிவோடு அறிவிக்கின்றார்கள். அவர்கள் அறிவித்த நற்செய்தியை கேட்டு 5000 பேர் இயேசுவில் நம்பிக்கை கொள்கிறார்கள். இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் பேதுருவும் யோவானும் அறிவித்த நற்செய்தியை கேட்டு குருக்களும் சதுசேயர்களும் எரிச்சல் அடைகின்றார்கள். காரணம், இச்சதுசேயர்களுக்கு உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கிடையாது. அது தவிர இயேசுவின் சாவுக்கு காரணமாக இருந்தவர்களில் இவர்களும் உண்டு. இவ்வாறு குருக்களும் சதுசேயர்களும் புறக்கணித்த இயேசுவை ஆண்டவர் உயிர்த்தெழ செய்தார், அவரை மூலைக்கல் ஆக்கினார். இயேசுவை புறக்கணிப்பவர்கள் வாழ்வை இழக்கின்றார்கள். மாறாக அவர் மீது நம்பிக்கை கொள்கிறவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள். நாம் உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழ முயற்சி செய்வோம். இறை அனுபவம் பெற வேண்டும். அந்த அனுபவத்தை மற்றவருக்கும் வழங்க வேண்டும். நமது வாழ்க்கை வளர்ப்பறையாக இருக்க வேண்டுமே ஒழிய தேய்ப்பறையாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் மீது நாம் கொள்ளும் நம்பிக்கை நமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் என்று ரோமேயருக்கு கடிதத்தில் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் தூய பவுல் கூறுகிறார்.
எனவே இறையேசு பிரியமானவர்களே, நாம் உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு அவருக்கு சான்று பகர்வோம். கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த அந்த மாணவன் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் நடைபெற்ற பல நீச்சல் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றிகளை குவித்து வந்தான். அப்படிப்பட்டவன் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தான். அவனோடு படித்த ஒரு கிறிஸ்தவ மாணவன்தான் அவனுக்கு கிறிஸ்துவின் பேரன்பை பற்றி எடுத்து சொன்னான். கிறிஸ்தவ மாணவன் அவனுக்கு என்னதான் கிறிஸ்துவை பற்றி எடுத்து சொன்னாலும் அதை அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாமல் இருந்தான். ஒரு நாள் அவன் மாநில அளவில் நடைபெறவிருந்த நீச்சல் போட்டியில் கலந்து கொள்வதற்கு பயிற்சி எடுப்பதற்காக அருகில் இருந்த நீச்சல் குளத்திற்கு சென்றான். அது இரவு வேளை. நில ஒளியில் நீச்சல் குளம் மின்னியது. குளத்திற்குள் இறங்கி பயிற்சி எடுத்த பின் அவன் குளத்தை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்ததும் அவன் தன் இரு கைகளையும் விரித்து கொண்டு குளத்தை திரும்பி பார்த்தான். அப்போது அவனுடைய நிழல் குளத்தில் பட்டு ஒரு சிலுவையைப் போல காட்சியளித்தது. அதை பார்த்ததும் அவன் இயேசு தன்னை தொடுவதைப் போல உணர்ந்தான். இயேசுவை விட்டு நான் விலகி சென்றாலும் அவர் என்னை மாறாத அன்புடன் பின்தொடர்ந்து வருகின்றாரே என்று அவன் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டான். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அன்பு மாறாதது. எப்போதும் அது நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடியது. இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்கிறது. வேறு எந்த திருப்பாடலை விடவும் திருப்பாடல் 118 புதிய ஏற்பாட்டில் மிகுதியாக கையாளப்பட்ட ஒரு திருப்பாடல் என்று சொல்லலாம். மத்திய நற்செய்தியில் 21ஆம் அதிகாரம் 9 மற்றும் 42 பார்க்கிறோம். மெசியாவின் பாடல் வகையை சார்ந்த இந்த திருப்பாடல் கடவுள் நல்லவராகவும் என்றென்றும் அவர் பேரன்பு இருப்பதாலும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அழைப்பினை தருகிறது. மேலும் இந்த திருப்பாடல் எப்போது யாரால் பாடப்பட்டது என்பது பற்றிய சரியான குறிப்பு கிடையாது. ஒருவேளை மோசேயாலோ அல்லது பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு பின் சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்த யூதா நாட்டினராலோ பாடப்பட்ட பாடல் என சொல்லப்படுகின்றது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது திருப்பாடல் 136 போன்றது. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்ற சொற்றொடரை மிகுதியாக தாங்கியிருக்கிறது. மனிதர்களின் அன்பு போன்று இல்லாமல் ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் இருக்கும். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, மனிதர் அன்பு மாறலாம், ஆண்டவரின் அன்பு ஒருபோதும் மாறுவதில்லை. ஆண்டவரின் பேரன்பை சுவைத்த நாம் அதை மற்றவருக்கு வழங்குவோம். ஆண்டவரின் அன்பை அடுத்தவருக்கு அறிவிக்கும் கருவிகளாய் நாம் இருப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் என்று எபிரேயருக்கு கடிதத்தில் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் எபிரேயர் திருமுகத்தின் ஆசிரியர் கூறுகிறார். ஆகவே இறையேசு பிரியமானவர்களே, மாறாத அன்பு கொண்ட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.